ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான 2019 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பார்க்க போகிற PYQ 3. இதுக்கு முன்னாடி 2024 2022க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. கொஷின் நம்பர் 1, 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் நற்றிணை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? பரிபாடல். அகத்தினையும் அகமும் இருக்கும், புறத்தினையும் இருக்கும், ரெண்டும் சேர்த்து கூறும் ஒரே 8 தொகை நூல் எதுனா பரிபாடல். தவறான இணையை தேர்வு செய்க. பி ஆப்ஷன் வந்து தவறு, மீதி எல்லாமே கரெக்டு. மீதி எல்லாமே என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம் போகியார், நெய்தல் அம்மூவனார். ஸோ முல்லைக்கு வந்து ஓதலாந்தையார் வராது, முல்லைக்கு வந்து பேயனார் வரும். பாலை வந்து ஓதலாந்தையார் வரும். பின்வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சீதகாதி அப்படின்றது தவறானது. மீதி எல்லாமே கரெக்டு. என்னென்னு பார்த்துடலாம். கம்பர் தேரெழுந்தூரில் பிறந்தவர், இல்லை திருவழுந்தூர் அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் சடையப்ப வள்ளல், சீதகாதி கிடையாது. கம்பரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். அவர் வந்து ஒவ்வொரு 1000 பாடல்களுக்கும் ஒரு டைம் வந்து அவரை நினைவு கூர்ந்து பாடியிருப்பார். சரஸ்வதி அந்தாதியை இயற்றியவர் கம்பர். கம்பரது காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு உருவகம். இல்லாத ஒன்றை பற்றி சொல்கிறது தான் உருவகம். செல்வச் செவிலி அப்படின்றது உருவகம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கை தொன்றுண்டாக செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது? கைத்தொன்று அப்படின்றதுக்கான பொருள் கைப்பொருள். கைத்தொன்று அப்படின்னா கைப்பொருள். கொஷின் நம்பர் 7, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். ஸோ எதுகை அப்படின்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அது வந்து எதுகை. இதில் வந்து பர்டிகுலராக என்ன எதுகை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 1 2 3 4. 1 2னா இணை, 1 3 1 4 இணை பொழிப்பு ஒருவு. 1 2 3 அப்படின்னா கூழை. அப்போது இதில் 3 சீர்லையும் 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போது இது கூழை எதுகை. நெக்ஸ்ட், அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. இதில் மேற்கதுவாய் எதுகை தான் ஆன்சர். அதாவது 1 2 இணை, 1 3 1 4, 1 2 3 1 3 4. ஸோ 1 3 4 மேற்கதுவாய். இணை பொழிப்பு ஒருவு கூழை மேற்கதுவாய். அப்போது முதல் சீரில், 3ஆம் சீரில், 4ஆம் சீரில், இதில் 3த்துலேயும் வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போது இது மேற்கதுவாய் எதுகை. தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. அப்பூதியடிகள் நான்மறை கற்றார் அப்படின்றது தன்வினை. இது எல்லாமே வந்து அப்பூதியடிகள். ஆப்ஷன் ஏ பாருங்கள். அப்பூதியடிகள் நான்மறை கற்கவில்லை அப்படின்றது வராது, அது எதிர்மறையாக சொல்கிறாங்க. ஆப்ஷன் சி பாருங்கள். அப்பூதியடிகள் நான்மறை கற்றாரா, அது ஒரு கொஷின் மார்க்காக கேட்குறாங்க. ஆப்ஷன் டியில் அப்பூதியடிகள் நான்மறை கற்பித்தார் அப்படின்றது பிறவினை வாக்கியமாக வரும். இப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் கற்றார் தன்வினை வாக்கியம். இலக்கண குறிப்பு தருக. கங்கையும் சிந்துவும் எண்ணும்மை. அதாவது வெளிப்படையாக அப்படின்றது முடிஞ்சதுனாலே அது வந்து எண்ணும்மை என்ற மாதிரி இருக்கா. கங்கையும் சிந்துவும். அதே மறைஞ்சு வந்ததுன்னா அது வந்து உம்மை தொகை. அதே வெளிப்படையாக தாய் தந்தை அப்படின்றது உம்மை தொகை. தாயும் தந்தையும் அப்படின்றது எண்ணும்மை. ஸோ இங்கே வெளிப்படையாக அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கு. கங்கையும் சிந்துவும் அப்படின்றது எண்ணும்மை. கொஷின் நம்பர் 11, சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். சாலச் சிறந்தது, அப்போது இச்சு வருது. வல்லினம் மிகும். அதாவது சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின்னாடி வல்லினம் மிகும். தாழ்பூந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. தாழ்பூந்துறை அப்படின்றது வினைத்தொகை. பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. பழுக்கின்றது, இது ஈஸியாக எல்லாருக்குமே புரியும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம். ஸோ பழுக்கின்றது அப்படின்றது நிகழ்காலம். பழுத்த பழம் அப்படின்றது இறந்த காலம்.
பழுக்கும் பழம் அப்படின்றது எதிர்காலம். பழுக்கின்றது அப்படின்றது இப்போ நடந்துட்டுருக்கு நிகழ்காலம். படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினையெச்சத்தை உருவாக்குக. படி அப்படின்றது ஒரு வேர்ச்சொல், அதுலேருந்து வினையெச்சம் அப்படின்னா படித்து. ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். அப்போ படித்து வந்தான் அப்படின்னு முடியும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு வினையை கொண்டு முடிஞ்சால் அது வினையெச்சம். ஊ இ அப்படின்ற எழுத்தில் தான் முடியும் வினையெச்சம் மேக்சிமம். கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதமறிக. பதம்னா சொல்லு. அப்போது கல் அப்படின்ற வேர்ச்சொல்லுக்கு என்ன சொல் இங்கே கரெக்டானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கற்றல். இப்போது கற்றல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் அதுக்குடைய வேர்ச்சொல் என்னென்னா கல் அப்படின்னு தான் வரும். மீதி எதுவுமே கண்டான், கல்லை, கற்பனை இது எதுவுமே வராது. இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இயல்பு. இயல் சொல்லக்கூடாது. அதாவது வேர்ச்சொல் அப்படின்னா எப்போவுமே ஒரு கட்டளை சொல்லாக மட்டும்தான் இருக்கணும். அப்போது இயல்பு அப்படின்றது ஒரு கட்டளை சொல்லாக இருக்குது. இயல்பானது அப்படின்றதுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னா இயல்பு. நிறைய பேர் இயல் அப்படின்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தப்பு நானே செஞ்சுருக்கேன். ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஏனா அம்பு, ஐனா தலைவன். குழலியும் பாடத் தெரியும் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது இதில் குழலியும் பாடத் தெரியும் அப்படின்றது ஒரு தவறான இது. அதாவது குழலிக்கு பாடத் தெரியும் அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். தமிழ் சொல்லை கண்டறிக. மணிமுடி அப்படின்றது தான் இதில் தமிழ் சொல். அனுமதி அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது. குபேரன் கிடையாது. ஈசன் கிடையாது. பொருந்தா இணையை சுட்டுக. ஆப்ஷன் சி வந்து பொருந்தாது. மீதி எல்லாமே கரெக்டு. குறிஞ்சி யாமம், முல்லை மாலை, மருதம் வைகரை வரும், நண்பகல் வராது. நெய்தல் ஏற்பாடு அப்படின்றது கரெக்டு. மிசை. மிசையோட எதிர்ச்சொல். மிசைனா மீனிங் வந்து மேலே. அப்போ எதிர்ச்சொல் என்ன? கீழ். கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இத்தொடருக்குரிய சரியான எதிர்ச்சொல் தருக. கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இதில் எதிர்ச்சொல் வந்து கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல். அந்த வேர்ட்லேயே தான் நம்ம எழுதணும். எழுதினால் அப்படின்னா எழுதிலல் தான் எழுதணும். கலைச்செல்வி ஆப்ஷன் சி பாருங்கள். கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள். இது வந்து பொருள்மாறா எதிர்மறையில் வரும். எதிர்மறை வராது. இது பொருள்மாறா எதிர்மறை. ஏன்னா 2 எதிர்மறை சேர்ந்துச்சுன்னா அது பொருள்மாறா எதிர்மறை. எழுதாமல் அப்படின்றது ஒரு எதிர்மறை, இரால் அப்படின்றது ஒரு எதிர்மறை. அப்போது இது பொருள்மாறா எதிர்மறையில் வந்துடும். ஸோ இவங்க கேட்குறது எதிர்ச்சொல். அப்போது கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் அப்படின்றது தான் கரெக்டு. வேற்றுமையும் அதனுடைய உருபையும் பொறுத்துக்களை கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு காமனாக இருக்கிற வேற்றுமை உருபை என்னென்னா ஐ, ஆல், கு, இன், அது, கண். 4ஆம் வேற்றுமை கு. 5ஆம் வேற்றுமை இன். ஐ, ஆல், கு, இன், அது, கண். 6ஆம் வேற்றுமை அது. 7ஆம் வேற்றுமை கண். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. 2, 3 மட்டும்தான் கரெக்டு. அதாவது தாயுமானவர் இவரோட காலம் பார்த்தோன்னா கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. உலகம் உருண்டையானது என்பதை தம் தொலைநோக்கியால் கண்டறிந்து சொன்னவர் யார்? கலீலியோ. தமிழுக்கு அருமணி ஆற்றிய அமெரிக்க பேராசிரியர்களில் ஒருவர் ஜேம்ஸ் பிராங்கா. இவங்க எல்லாருமே தமிழுக்கு அருமணி ஆற்றியவர்கள் தான். ஆனால் அமெரிக்க பேராசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆறுமுக நாவலர் அப்படின்றது இலங்கையை சார்ந்தவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து அமெரிக்கா கிடையாது, வேறு வேறு கண்ட்ரி. ஜேம்ஸ் பிராங்கா மட்டும்தான் அமெரிக்க பேராசிரியர். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கின்றான் என்று தன் கல்லறையில் எழுத சொன்னவர் யார்? ஜார்ஜ் யூக்லோ போப் தான் எழுத சொல்லியிருப்பார். ஜியு போப். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி.
என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலர் ஈரு பெருஞ்சித்திரனார். இது நம்ம போன கொஷின் பேப்பர்லையும் பார்த்துருக்கோம். இந்த கொஷின் ரிப்பீட்டடாக இது 2வது டைமாக கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கம் என்பது இவரின் இயற்பெயர். யாருடைய இயற்பெயர்னா பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார். இது 9th புக்கில் ஒரு நிறைய நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. திராவிட மொழிகளின் ஆராய்ச்சிக்கு பங்களிப்பு செய்தவர்கள். அதில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 பேருமே அதில் வரமாட்டாங்க. ஸோ தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அதில் இருப்பாங்க. பரதிமார் கலைஞர் நடத்தி வந்த ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார்னா மூசி பூர்ணலிங்கம். கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? புதுமை பித்தன். இது எல்லாமே புக்கில் இருக்க கொஷின்ஸ் தான். தொல்காப்பியத்தில் நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்த இயல் மெய்ப்பாட்டியல். இது ஓல்டு புக்கில் இருக்கும். பண்ணோடு கலந்தும் தாளத்தோடு கூடியும் பாடும் கலை எது? இசைக்கலை. பண் தாளம் ரெண்டுமே, பண்ணுனா இசை தான். ஸோ ரெண்டுமே கலந்து கூடியும் பாடும் கலை எதுனா இசைக்கலை. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது? தேன்மலை. இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருளில்லை என்று பாடியவர் சுரதாதான். பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் எது? பிசிராந்தையார். நாடக நூல் பிசிராந்தையார் அப்படின்றது ஒரு நாடக நூல் அப்படின்றது இங்கே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார்? நடுவண் அரசு. சித்தர்களின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் திருமூலர். லிட்டன் பிரபு எழுதிய ரகசியவழி என்ற நூலை தழுவி வெளிவந்த நூல் மனோன்மணியம். லிட்டன் பிரபு எழுதினது ரகசியவழி, த சீக்ரெட் வே. அந்த நூலை தழுவி வெளிவந்த நூல் எது அப்படின்னா மனோன்மணியம். மனோன்மணியத்தை இயற்றியவர் சுந்தரம் பிள்ளை. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறது? 2ஆம் பருவம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். சுந்தரம் பிள்ளையை போற்றும் முகமாக தமிழக அரசு நிறுவியது எது? பல்கலைக்கழகம். பொறுத்துக. தடக்கர். தடக்கர் அப்படின்னா பெரிய யானை. எண்கு கரடி. வள்ளுகிர் கூர்மையான நகம். தரிசனம் காட்சி. குண்டலகேசியின் கதை தலைவி குண்டலகேசி. அவளின் வேறு பெயர் பத்தரை. குண்டலகேசியோட வேறு பெயர் பத்தரை. கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவி? சமண துறவி. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது? மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுபார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் மணிமேகலை. குறுந்தொகை நூலின் பாவகை அகவற்பா. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல்செறிந்தன்ன நிறத்தினான். இக்கூற்றுக்குரியவர் யார்? குகன். 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஏலாதி. கொஷின் நம்பர் 56. பெருமுத்தரையர்கள் பற்றி குறிப்புகள் அமைந்துள்ள நூல் யாது? நாலடியார். கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்லெண்ணங்கள் ஆகும். பொருட்பாலின் இயல்கள் அரசியல், அங்கவியல், ஒளிபியல். இது எல்லாமே பொருட்பாலின் இயல்கள். வேய்ப்புரை தோல் என்ற ஓமை தொடருக்கு பொருள் தருக. மூங்கில் போன்ற தோல். வேய்ப்புரை தோல் அப்படின்னா மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இது அயற்கூற்று வாக்கியம். இது என்ன வாக்கியம் கேட்குறாங்க? அயற்கூற்று வாக்கியம். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிற மாதிரி
தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். ஃபாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். கற்பித்தாள் அப்படின்றது பிறவினை வாக்கியம். கற்றாள் அப்படின்றது தன்வினை வாக்கியம். அவன் சித்திரையான் எவ்வகை பெயர்? காலப்பெயர். சித்திரை அப்படின்றது காலப்பெயர். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க. இதில் இரண்டாம் வேற்றுமை உருபு கொடுத்துருக்காங்க. மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசை வந்தாலே ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் இருந்தால் உயிரெழுத்துக்களில் தான் நம்ம ஆர்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்களில் காவரிசை ஃபுல்லாக முடிச்சிடணும். காவரிசை சாவரிசை இந்த மாதிரி போடணும். கொஷின் நம்பர் 67. சொல்லுக்கேற்ற பொருள் அறிக. வலிமை, திண்மை. இது கரெக்டான ஆன்சர். திண்மைனா வலிமை. சரியான இணையை தேர்ந்தெடு. மறை. மறை அப்படின்னா மான். இந்த மறை அப்படின்னா வேதம். ஜெராக்ஸ். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஒளி நகல். அதாவது வெளிச்சம் வர லீ வரணும். ஒளி நகல். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். பெரிய. மானா என்ன? பெரிய. இது 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. மா அப்படின்றதுக்கு நிறைய மீனிங் இருக்கும். மானா பெரிய, விலங்கு, மரம், திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கும் மீனிங். பாகற்காய் பிரித்தெழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பைநினம் பிரித்தெழுதுக. பசுமை கூட்டல் நினம். திருத்தொண்டர் புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல். பெரிய புராணம். 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எது? ஐங்குறுநூறு. சிற்றெல்லை 3, பேரெல்லை 6 கொண்ட அகவற்பாக்களால் ஆன நூல் எதுனா ஐங்குறுநூறு. தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. மணித்தக்காளி. சரியானது பார்த்துக்கலாம். மணித்தக்காளி அப்படின்றது வாய்ப்புண். அதாவது மணத்தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்களா, அது பேர் மணத்தக்காளி கிடையாது, மணித்தக்காளி அப்படின்றது தான் கரெக்டு. மணித்தக்காளி. ஏன்னா நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு சரியானது எது அப்படின்ற மாதிரி கேட்பாங்கள்ல, அதில் இது யூஸ் ஆகும். மணத்தக்காளின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தப்பு. மணித்தக்காளி அப்படின்றது கரெக்டு. மணித்தக்காளி எதுக்கு யூஸ் ஆகும்னா வாய்ப்புண் சரி பண்ணும். முசுமுசுக்கை வேர் இருமலுக்கு சரி பண்ணும். வேப்பங்கொழுந்து மார்பு சளி. இந்த அகத்திக்கீரை அப்படின்றது பல் நோயை குணமாக்கும். கண் நோய்க்கு கிடையாது, பல் நோய். பொருந்தாத இணை எது? ஆப்ஷன் சி பொருந்தாது. இது எல்லாமே கரெக்டு. மேற்கு மலையிலிருந்து வந்தவை எது அப்படின்னு பார்த்தோன்னா சந்தனம், ஆரம். இது ரெண்டுமே மேற்கு மலையிலிருந்து வரும். கீழ்கடலில் விளைந்தவை எது அப்படின்னு பார்த்தோன்னா பவளம். தென்கடலில் இருந்து கிடைத்தவை எது அப்படின்னு பார்த்தோன்னா முத்து. அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துக கண்டிப்பாக நம்ம கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது அகரவரிசைப்படுத்துக அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இது கொடுத்துட்டாங்கன்னா, வேர்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம உயிரெழுத்துக்களில் ஆர்டர் பண்ணிடணும். உயிரெழுத்துக்கள் முடிச்சுட்டு தான் உயிர்மை எழுத்துக்களுக்கு போகணும். அந்த உயிர்மை எழுத்துக்கள்லையும் காவரிசை ஃபுல்லாக முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வரிசை சாவரிசை இந்த ஆர்டரில் தான் போகணும். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன அப்படின்னா ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார்? அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு 2005. தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் வீரமாமுனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மராட்டிய மாநிலம். பரதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. பரதிமார் கலைஞரோட பேர் என்னன்னா வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா மேக்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார்னா எமினோ. இது எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும்.
விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன? போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் சீசு செல்லப்பா. எழுத்து யார் தொடங்குனா சீசு செல்லப்பா. வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். இதுவும் 9th புக்கு தான். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யார்னா வாணிதாசன். வாழ்வினீர் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னா புதுவை அரசு. இது பாரதிதாசன் அவர்கள் பாடியிருப்பார். இளங்கோவடிகள் தண்டமில் ஆசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார்? சீத்தலை சாத்தனாரை பாராட்டியிருப்பார். வாகீசர், அப்பர், தர்மசேனர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை, என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமில்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார்னா ஆ. மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் சென்னிக்குளம் அண்ணாமலையார். சிந்துக்கு தந்தை அப்படின்னா பாரதியார், காவடி சிந்தின் தந்தை அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாழிசைகள் எண்ணிக்கை யாது? 599. கலிங்கத்து பரணியில் எத்தனை தாழிசைகள் இருக்குன்னா 599. நாயின் வாயினீர் தன்னை நீரெனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமோ? இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா கலிங்கத்து பரணி. ஜெயங்கொண்டார் எழுதினது. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது அப்படின்னா புறநானூறு. அதியமானோட தூதர் யார்னா ஔவையார். அதை கூறுற நூல் எது அப்படின்னா புறநானூறு. நன்றி.